இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொரி செய்யுது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சுண்டல் ஒரு 8 ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். தனியாத்தூள், அப்புறம் இது வெங்காயம் பொடியாக தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இது வந்து கார்னிஷ் பண்ணதுக்கு மேலே. அப்புறம் பொரி, அப்புறம் பூரி தனியாக பொரிச்சு வச்சுருக்கேன். சிப்ஸ், கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சாத்தூள், கரம் மசாலா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பட்டாணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை பட்டாணி போட்டுடலாம். இது தேவையான தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடிடலாம். இது மேலே கேஸ் வந்தோடனே விசில் போட்டுங்க. கேஸ் வந்துச்சு, இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுங்க. 5 விசில் வந்துச்சு. கேஸ் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வந்துச்சு. இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி வச்சு தான் நம்ம மசாலாவே செய்ய போகிறோம். மசாலா செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன், அடிப்பிடிக்காம. பச்சை ஸ்மெல் போனோடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. நம்ம சுண்டல் வேறு போட்டிருப்போம், அதனால பார்த்து போட்டுக்கங்க. சுண்டலை போட்டுடலாம்.
நல்லா திக்காயிடுச்சு. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பூரியை உடச்சி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சு போட்டுக்கலாம். பூரி, ஆனியன் போட்டுக்கலாம். கேரட், கொத்தமல்லி கொஞ்சம் மேலே. மசாலா பூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.